சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா பார்வதி 2 பேருமே சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, மாஸ்டர்னு சொல்லிட்டு என் பின்னாடியே அலைஞ்சு இப்படி என் குடியை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக மீதி இருக்க பணத்தை கட்டிட்டு உங்கள் வீடை மீட்க துப்பு இல்லை, என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் நீ எதுக்கு இப்படி அநியாயமாக சம்பாதிக்கிறேன்? உன் பொண்ணுக்காக தானே. இங்கே பாரு, நான் சாபம் விடுறேன், உன் பொண்ணு வந்து எதுவுமே இல்லாதவனுக்கு தான் ஓடி போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துருவாங்க. அடுத்த சீனில் ரவியோட மாமனார் ரவியை கூப்பிட்டு சொல்லுவார், உங்கள் வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக நான் 10 லட்சம் தரேன், ஆனால் நீங்கள் இனிமேல் என் வீட்டில் தான் இருக்கணும், என் பொண்ணுங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரவிக்கு இது பிடிக்கவே செய்யாது. ஸ்ருதி கூட சொல்லுவாங்க, நம்ம வேணால் அந்த 10 லட்சத்தை வாங்கி அந்த கடன் அடைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரவிக்கு பிடிக்காது. ரவி ரொம்ப டல்லாகவே வீட்டுக்கு வருவார், மீனா வீட்டுக்கு. இங்கே அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். என் மாமனார் 10 லட்சம் தரேன்னு சொன்னார், ஆனால் என்னை வீட்டோட மாப்பிள்ளையை எடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இது மீனா முத்து யாருக்குமே பிடிக்கவே செய்யாது. விஜயா கூட சொல்லுவாங்க, என்னையே அந்த வீட்டில் கொஞ்சம் படுத்துனாங்க, என் பையனை என்ன படுத்துவாங்க, நான் மட்டும் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் பொங்குறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.